டீசல் படமும் கண்டிப்பா வந்து குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம். இதை வந்து எல்லாருமே குடும்பத்தோட பாருங்க. இந்த பட தயாரிப்பால் வெற்றி பெறணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்டர்டைன்மெண்ட்காக உருவாக்கப்பட்டது, பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்ட படம். ஸோ இதனால இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி பெறணும். ஆனா பைசன் படம் கண்டிப்பா வெற்றி பெறவே கூடாது. தயாரிப்பாளர் பிச்சை எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, என்னைக்கோ எவனோ எப்பமோ எங்கேயோ அடிமையை வச்சிருந்தனால அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த கால 2K ஜென்ரேஷனுக்குலாம் அதெல்லாம் சுத்தமா தெரியாது. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்ப வந்து இவன் வந்து இந்த மாரி செல்வராஜ், இந்த ரஞ்சித் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, இதை வந்து மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க வந்து பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், எங்களை வந்து அவங்க அப்படி வச்சிருந்தாங்க, இவங்க வந்து இப்படி வச்சிருந்தாங்க, இதையே சொல்லி 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 ஒரு பெரிய வரலாற்றுல இதை அழிக்க முடியாம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு காவியாமே மாத்திட்டாங்க. அதனால ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் அவளை வந்து அவ ஒரு முறை தான் கற்பழிக்கப்பட்டிருப்பா. ஆனா அத வக்கீல் கேட்டு 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 அவளை வந்து 1000 முறை கற்பழிச்சது சமமா ஆக்கி அவளை சின்ன பின்னமா ஆக்கி விட்டுருவான் ஒரு வக்கீல். அதே போலதான் இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், இந்த திருமணம் போன்றவர்கள்லாம் என்னைக்கோ எவனோ எப்பமோ யாரையோ அடிமையை வச்சிருந்ததை வச்சு இன்னைக்கும் நாங்க அப்படிதான் இருக்கோம், இன்னைக்கு நாங்க பிதுக்கப்பட்டுதான் இருக்கோம், நசுக்கப்பட்டுதான் இருக்கோம் அப்படின்னு ஒரு தவறான விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ஜாதியுமே பொதுவா நீங்க எல்லா ஜாதியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஜாதியுமே ஒவ்வொருத்தனுக்கு கீழே ஒருத்தன் அடிமையா தான் இருந்தான். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதையே நீ பேசி 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 பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுவிடுவாங்க. நீ திருப்பி திருப்பி அதே பார்க்கும்போது எல்லா மக்களும் முட்டாளும் கிடையாது. இப்ப பேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால இந்த மாதிரி படம்லாம் ஓடவே கூடாது. இந்த மாதிரி படத்தை நல்ல குடும்பத்துல பிறந்தவன், அதாவது நல்ல ஜாதியில பிறந்தவன், இவனுங்க படத்துக்கு ஆதரவே கொடுக்க கூடாது. இவனுங்க படம்லாம் ஒரு நாளும் ஓடவே கூடாது. இது ஒரு தப்பான உதாரணமா ஆயிரும். நம்மளுடைய ஒரு பைசா ஒத்த ரூபா கூட இந்த படத்துக்கு போகக்கூடாது. அதனால இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க.